இந்த உடல் சூடு பிரச்சனை வந்துட்டாக்கா நிறைய ட்ரீட்மெண்ட் செஞ்சு சரி பண்ணலாம். ஆனா உங்களுக்கு எப்போதுமே இந்த உடல் சூடு பிரச்சனை வரக்கூடாதுனாக்கா நான் சொல்ற ஒரு சூப்பரான ட்ரீட்மெண்ட்டை மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு முதல்ல ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை எடுத்து ஒரு கை உரல்ல போட்டு நல்லா இடிச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அடுப்புல ஒரு கடாயை வச்சு கொஞ்சோண்டு நல்லெண்ணெயை ஊத்தி நம்ம இடிச்சு வச்சிருக்கிற சின்ன வெங்காய வீதை எடுத்து அதுல போட்டு நல்லா இது மாதிரி கொதிக்க வைக்கணும். கடைசியா அந்த எண்ணெயை எடுத்து வடிகட்டி அது சூடு ஆறுனதுக்கு அப்புறம் வாரத்துல 2 நாளைக்கு இந்த நல்லெண்ணெயை தலையில தேய்ச்சி குளிச்சாலே போதும். கண்டிப்பா எப்போதுமே உங்களுக்கு இந்த உடல் சூடு பிரச்சனையே வராது. குறிப்பா அந்த காலத்துல இந்த தாத்தா பாட்டிங்க அந்த நெல்லெண்ணெயை தலையில தேய்ச்சி குளிக்கிறத ஒரு பழக்கமா வச்சிருந்தாங்க. ஆனா இப்ப இருக்கிற நாம தான் நெல்லெண்ணெயை தலையில தேய்ச்சி குளிக்கிற பழக்கத்தையே மறந்துட்டோம். இது மாதிரி தலையில எண்ணெய் தேய்ச்சதுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் இல்லைனாக்கா ஒரு 15 நிமிஷம் கழிச்சு தான் தலையே குளிக்கணும். இது மாதிரி நெல்லெண்ணெயை தலையில தேய்ச்சி குளிக்கிறதால உடல் சூடு தணிஞ்சு கண் எரிச்சல் போன்ற பிரச்சனை கூட சரியா போயிடும். அதுவே இந்த நெல்லெண்ணெயை உடம்பு பூரா தேய்ச்சி குளிச்சாக்கா நமக்கு இருக்கிற கைகால் வலி, உடம்பு அசதி, தூக்கமின்மை பிரச்சனை எல்லாமே சரியா போயிடும். நீங்க யாரெல்லாம் இன்னமும் இந்த நெல்லெண்ணெயை தலையில தேய்க்கிற பழக்கத்தை வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.